வணக்கம். ஊடகத்திற்கு இந்த துணிவு இருக்குமா அப்படிங்கிற கேள்வியோடு ஆரம்பிக்கலாம். அஇஅதிமுக பற்றி தினம் தினம் 8 வருஷமாக பேசி தீர்த்து ஒரு மிகப்பெரிய விவாத பொருளாக மாற்றின இந்த ஊடகம் இன்னைக்கு காங்கிரஸ் பற்றியும் இல்லை திமுக கூட்டணி கட்சிகள் அவர்களுடைய நிலைப்பாடு பற்றியும் திமுக வலுவான கூட்டணிங்கிற பிம்பம் உடஞ்சி சுக்குநார போனதை பற்றி பேசக்கூடிய துணிவு இருக்குமா? 3 கட்சிக்கு அங்கீகாரம் போச்சு, சிம்பிளும் போச்சு. மாதக்கணக்கில் சொல்லிகிட்டு இருக்கோம் வலுவான கூட்டணி திமுக அப்படிங்கிற பிம்பம் உடஞ்சிருச்சு அப்படின்னு. காங்கிரஸ் இன்னைக்கு 2 பிரிவாக நிற்கிது. ஒரு பிரிவினர் திமுகவோட இருக்கலான்னு, இன்னொரு பிரிவினர் இல்லை வெளியில் நம்ம வந்தால் தான் நம்ம நல்லா வளர முடியும் அப்படின்னு. 4 கட்சி மாறி வந்தவரை திமுகவோட கொள்கை பரப்பு செயலாளருக்கு டஃப் கொடுக்குறவர் ஒருத்தர் காங்கிரஸ் தலைவராக போடும்பொழுதே சொன்னோம், காங்கிரஸினுடைய உள்கட்சி விவகாரத்தில் தலைவரை நியமனம் செய்யும் வரைக்கும் திமுக மிக கண்ணும் கருத்துமாக இருக்குது, இது காங்கிரஸ் வளர்ச்சிக்கு உதவாதுன்னு சொன்னோம். இன்றைக்கி அதே கருத்தை ஒத்தக்கூடிய விஷயங்களை மரியாதைக்குரிய ஜோதிமணி அக்கா பேசுகிறாங்க. காங்கிரஸ் வளர்ச்சிக்கு இது நல்லதில்லை, பிஎல்ஏ கூட போட விட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு. ஒரு பக்கம் மாணிக்கம் தாக்கூர் புலம்பிட்டு இருக்கிறார். இன்னொரு பக்கம் விசிகா மரியாதைக்குரிய திருமா எந்த முடிவும் எடுக்க முடியாமல் ஏதோ ஒரு முடிவு திமுகவுக்கு எதிராக எடுத்தால் அவர் கூட இருக்கிற 3 நபர்கள் அந்த கட்சியை உடைக்கிறதுக்கான எல்லா வேலைகளுக்கும் தயாராக இருக்காங்க அப்படிங்கிற உண்மை தெரிஞ்சதுனால கட்சி உடஞ்சிருங்கிறனால மெல்லவும் முடியாமல் முழுங்கவும் முடியாமல் தவிச்சிட்டு இருக்கார். இன்னொரு பக்கம் கம்யூனிஸ்ட்டு போன தேர்தலில் 25 கோடி கிடந்துச்சு, இந்த தேர்தலில் எவ்வளோ கோடி தேரும் அப்படிங்கிறது மட்டும்தான் அவங்களோட அக்கறை. இன்னொரு பக்கம் மரியாதைக்குரிய வைகோ அவர்கள் 4.5 ஆண்டு காலமாக மதுவும் கண்ணுக்கு தெரியல, சாராயமும் கண்ணுக்கு தெரியல, நான் இப்போ ஏதோ ஒழிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நடைபயணம். இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் இது எப்படி ஒரு வலுவான கூட்டணியாக மக்கள் கருதுவார்கள்ங்கிற விவாதிக்கக்கூடிய துணிவு தமிழக ஊடகத்துக்கு இருக்கா? ஜனநாயகத்தின் 4வது தூணுக்கு இருக்கா? இப்படி விவாதிக்கக்கூடிய வேலையை பெண் நிறுவனம் ஊடகத்துக்கு, தமிழக ஊடகத்துக்கு அனுமதி அளிக்குமா அப்படிங்கிறத கேள்வி. அஇஅதிமுகவில் தும்மினாலும் இருமினாலும் கண் சிமிட்டினாலும் மூச்சு விட்டாலும் விவாதம் நடத்திய இந்த ஊடகங்கள் இன்று திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய விஷயத்தை பற்றி எவ்வளவு நாட்களுக்கு, இன்றைக்கி மட்டும் இல்லை எவ்வளவு நாட்களுக்கு தொடர்ந்து விவாத பொருளாக வைக்கும் அப்படிங்கிற தமிழ்நாட்டு மக்கள் பார்க்க தான் போகிறாங்க. இப்போவே உங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கும். நடுநிலை ஊடகம்னா எங்கே இருக்குது, தமிழ்நாட்டில் யார் இருக்கான்னு உங்களுக்கு இந்த உண்மை தெரிய வரும்.